மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவிற்கு ஆபத்தானவர் என கூறுவது நகைப்புக்குரியது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவினர் அரசியலுக்காக இடைக்கால பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் இல்லை என பேசுவதாக கூறினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவிற்கு ஆபத்தானவர் என கூறுவது நகைப்புக்குரியது என்று அவர் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி காலத்தின் தேவையாக உள்ளது. அது கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். வலதுசாரிகளை எதிர்த்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு இந்தியா கூட்டணி மிக மிக இன்றியமையாத தேவையாக உள்ளது. எனவே அதில் யார் தலைமை தாங்குவது அல்லது ஒருங்கிணைப்பது, அதை முன்னின்று வழிநடத்துவது என்பது குறித்து மூத்த தலைவர்கள் முடிவு செய்வார். இது இடைக்கால பட்ஜெட்ல எந்த திட்டத்தையும் அறிவிக்க மாட்டாங்க. புதிதாக அந்த திட்டத்தை அறிவிக்கிறது கிடையாது. அது வழக்கமும் இல்லை. 20 வருஷம் நடத்தின நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் குறித்தும் சாதித்த சாதனைகள் குறித்தும் வழக்கமாக அவையில் வாசிப்பது உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த இடைக்கால பட்ஜெட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியலுக்காக அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். எப்படியாவது திமுக அரசு மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு உருவாக வேண்டும் என்பது அவர்களின் ஏக்கமாக இருக்கிறது. ஆனால் அது இங்கு சாத்தியமாகாது என்பது அவர்களுக்கு தெரியாது. அது பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் இந்தியாவுக்கு எவ்வளவு ஆபத்தான சக்தி என்பதை கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து நாடு முழுக்க உலகம் முழுக்க பேசி வருகிறார்கள். அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியை, அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஆபத்தானவர் என்று விமர்சிப்பது நகைச்சுவையாக இருக்கிறது. நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க.